கிங்ஸ்டன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வாரம் ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு பெரிய காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அழகான அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கதைக்களத்தை கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட தராங்க. அண்டு அவங்க வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனுடைய ஃபீலில் இருக்காங்க. அதனால் அந்த ஜென்ரேஷனு கூட அவங்களால ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. அதன் காரணமாக அவங்க இப்படிப்பட்ட கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஃபீலில் தான் நான் இந்த ஒரு டேரக்டர் கமல் அவர்களையும் பார்க்குறேன். முக்கியமாக கமல் அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, ரைட்டிங்கில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு கதையாக இருக்கணும். முக்கியமாக பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்குள்ளே இருக்க ஒரு கதையாக இது இருக்கணும். அதில் நம்ம தமிழ் ஆடியன்ஸை எப்படி என்கேஜ் பண்ணணும், அவங்கள எப்படி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலமெண்ட்ஸ் உள்ள இன்புட்டாக போட்டிருக்காரு. பட் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுதாண்டி இந்த படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு கடற்கரை பகுதியில் இருக்கார். அவங்க கடற்கரை பகுதி மட்டும் அந்த கடலுக்குள்ளே போனீங்கன்னா போகிறவங்க எல்லாருமே இறந்து மறுபடியும் வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இதை நம்ம ஒரு நாள் பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுறாரா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. பட் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது கண்டிப்பாக ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் அண்ட் டெக்னிக்காலிட்டி டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபர், மியூசிக்கில் ஜிவி பிரகாஷ் பின்னாடி ஒர்க் பண்ண விதம், அண்டு அதை டிஐயில் மாற்றின விதம், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் டீம் இதில் ஒர்க் பண்ண விதம்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண முடியுமோ அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்டு எடிட்டரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாருமே ஒரு சேர ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லனும் ஹீரோவும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் வந்து ஒரு 3 விதமான கட்ஸ் ஒன்று வரும். ஒன்று, அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடலுக்குள்ளே இருக்கும். அந்த சண்டையோடைய அந்த மிட் போர்ஷன் வந்து நிலத்துக்கு வரும். மறுபடியும் சண்டையோட எண்டு வந்து போட்டுக்குள்ளே வரும். அங்கேருந்து ஒரு கேமரா ஒரு ரோலிங்கில் ஒரு ஃப்ரீஸ் ஜோனுக்குள்ளே எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. திவ்யா பாரதி இருப்பாங்க. இந்த படத்தில் 2-3 பேர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோடைய ஃப்ரெண்ட் கேரக்டர் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு சேர ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்களே, அந்த ஒரு சீன்லேயே இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீமுடைய மொத்த எஃபர்ட்டும் புரிஞ்சிருது. அப்படி ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்றது. அண்டு ஒரு வாட்டியும் அவங்க கடலுக்குள்ளே அந்த அலைகளை தாண்டி அப்படி உள்ளே போய் ஜிவி பிரகாஷோடைய போட் அப்படி உடச்சிட்டு இப்படி வரும்போதெல்லாம் உயிர் வருது அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு இந்த படம் கண்டிப்பாக தருது. இதெல்லாம் இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக எங்கே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக இந்த ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குதுன்ற வார்த்தை சொல்லணும்னா, படம் ஆரம்பிக்கும் போதே இந்த கடல் சார்ந்த பகுதி அப்படின்னாலும் நம்மளால் அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆக முடியல, அந்த கதைக்குள்ளே போக முடியல. படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த படம் ஒரு பீக்குள்ளே போகுது, அவங்க கடலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ நமக்கே ஒரு பயம் ஏற்படுது. இந்த கடலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு அடல்ட்ஸாக வச்சுருந்தாங்க. அந்த எல்லா அடல்ட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுக்குள்ளே அடுத்தடுத்து இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங்காக நமக்கு யோசிக்கும் போது அது எல்லாமே பயங்கர பிளாசமாக இருக்குது. பட் அந்த ரைட்டிங்கில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரோட ஆர்க்குன்னு இருக்கும். அந்த கேரக்டரோட ஆர்க்கில் இந்தந்த விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இந்தந்த விஷயங்கள் மைனஸாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டுமே அந்த கேரக்டரை இன்னொரு கேரக்டரால் அடிக்கவோ எதிர்த்து நிற்கவோ முடியும். அப்படிப்பட்ட பாயிண்ட்ஸை இந்த படத்தில் இந்த கேரக்டரைசேஷன் எழுதும்போது மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது நிறைய இடத்துல நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். முக்கியமாக படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரி. அந்த பேய் கேரக்டரை நம்ம ஹீரோ அடிக்க போகிறேன்றது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிலத்தில் ஒரு வில்லன் இருக்கான். அவனை ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அப்போயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு வில்லன் அட்டாக் பண்ணிட்டு போகிறாரு. அவருக்கு வந்து பேய்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிவிடுவார். பட் அதுக்கான ஒரு ரீசன் இருக்குல்ல. எக்ஸாம்பிள், ஒரு தாயத்தோ இல்லை இது ஒரு மந்திர சக்தியோ ஹீரோ கிட்டேயும் இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த வில்லனை அடிக்க முடியுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதை இந்த படத்தில் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற ஃபீல் இருக்குது. இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரீசன், நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அது எனக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது கன்வின்சிங்காக இல்லை. அது வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை மிஸ் பண்ணிட்டான். இன்னொரு பாயிண்ட், படத்தோட அந்த செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது ஒரு 40-50 பேய் வருது. அந்த பேயெல்லாம் ஒருத்தரை பிடிச்சிட்டு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறமா எல்லாம் தூங்கிடுச்சா என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் அந்த 40-50 பேய் ஆளே காணும். அது ஃபுல்லாக லேடிஸ் பேய் வேறு, ஜென்ஸ் பேயே இல்லை. அப்படிப்பட்ட அந்த லேடிஸ் பேய்க்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஜென்ஸை தான் உள்ளே கூட்டிகிட்டு போச்சு. ஒருவேளை நமக்கு தெரியல அங்கே என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் பேயே அந்த பக்கமே காணும். அதுக்கப்புறம் ஒரே இந்த ஆண் பேய் மட்டும்தான் எல்லார்கிட்டையுமே அடி கொடுத்து சமாளிச்சுட்டு இருந்தது. அதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு படமாக நம்ம ஒன்று காட்டுறோம், ஓப்பனிங்லேயே ஒரு 40-50 பேரை காட்டுறோம்.
அதுக்கப்புறமா இன்னொரு இந்த பேய்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி ஒரு கேரக்டரை காட்டணும். பட் அந்த பேயை அடிக்கும் போது இந்த 40-50 பேய் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுல, அதுக்கான ரீசன் எதுவுமே கரெக்டாக இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் இன்னொரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க, இந்த செவப்பட்டியை கடலுக்குள்ளே போட்டால் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மீன்கள்லாம் தேடி வரும், கெட்டவங்களாக இருந்தால் இந்த மீன்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு. சரி, ஓகே, நீங்கள் சிம்பிளாக ஒன்று யோசிங்களேன், அந்த செவப்பட்டி நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், எனக்கு அதை பற்றின எனக்கு எந்த ஒரு விஷயமும், அது ஏதோ ஒரு கேரக்டர் கடலுக்குள்ளே இருக்குது, அந்த கேரக்டர் வந்து நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அங்கே இருக்க மீனை பிடிச்சி அது சாப்பிட போகிறது கிடையாது, அங்கே இருக்க மனுஷனை பிடிச்சி தான் சாப்பிட போகுது. இதுல இருந்து நம்ம கிளாரிட்டியாக புரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லை, அங்கே உள்ளே இருக்க கேரக்டர் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த உள்ளே இருக்க கேரக்டரை தூக்கிட்டு வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா அங்கே மீன்லாம் வந்துடுது. அந்த மீனை பிடிக்கிற ஆளாக நம்ம ஹீரோ தான் இருக்காரு. அப்போ தான் நமக்கு புரியுது, அடப்பாவிங்களா அந்த மீன் என்னடா அவங்களுக்கு பாவம் முடிச்சு, இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு கெட்டவன் அந்த ஹீரோ தான்டா அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. எப்பயுமே என்னன்னா, நம்ம ஒரு கதை காட்டுறோம் அப்படின்றபோது அது எல்லா பக்கத்துலையுமே லாஜிக்கலாக ஒரு கரெக்டான ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த கதை கன்வென்சிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அதுவும் இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தனித்தனியாக நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இந்த கதை மீட் ஆனால் மட்டுமே ஆடியன்ஸ் இதை பிளாஸ்ட் பண்ணும். அந்த மூமெண்ட்டை இவங்க பெரிய அளவில் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பாயிண்ட், இந்த படத்தில் ஒரு பேய் கேரக்டரை காட்டுறான், அந்த பேய் கேரக்டரை இவங்க கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணியே இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேக்கப் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றனால இந்த கேரக்டரை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆடியோ லான்ச்லேயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்போ உள்ள படம் பார்க்கறதுக்காக இப்படி ஒரு பேய் இருக்குன்னு பார்க்கறதுக்காக எல்லாருமே வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு ஐடியாவை பிச் பண்ணியிருக்காங்களே, அதுவே எனக்கு தப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு பேய் படம்னு இருக்கும்போது, ஒரு பேயினே இருக்கும்போது, நம்ம வீட்லேயே ஒரு பேய் இருக்குன்னே வச்சுக்கோங்க, அந்த பேயை நம்ம பார்க்காத வரைக்கும், நம்ம இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நமக்கு பயங்கரமான பயம்லாம் இருக்கும். ஒரு 2-3 வாட்டி அந்த பேயை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பேயை நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடும். வாடா இப்படி இருக்க, ராத்திரிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இவங்க அந்த ரேஞ்சுக்கு அந்த பேய் கேரக்டரை நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரீட் பண்ண வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்து, அதன் காரணமாகவும் எனக்கு அந்த மெயின் பேய் கேரக்டர் வரும்போது பெரிய அளவு என்கேஜ்மெண்ட்டோ எக்ஸைட்மெண்ட்டோ அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளேயே இல்லை. கம்மிங் பேக் டு எடிட்டரோடைய ஐடியாலஜிலே எனக்கு எங்கே தப்பாக தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சைஸ் ஆஃப் விஷுவலை இந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு கரண்ட்டில் போயிட்டு இருக்க ஒரு போர்ஷனை வந்து ஒரு சினிமா ஸ்கோப் வச்சு ஒரு ட்ராவல் காட்டினாங்க. ஒரு பீரியட் போர்ஷனை வந்து ஒரு 30mm ஃப்ரேம்ஸ்னுவாங்க, அந்த மாதிரியான ஒரு போர்ஷனில் இப்படி காட்டினாங்க. இன்னொரு ஃப்ரேம் வந்து ஹீரோடைய சின்ன வயசில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது, அப்போ வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. அந்த ஐடியாவாக நல்லா இருக்குது. பட் படத்தோட ஸ்டார்டிங்லேயும் நான் லீனியர் கட்ஸ் இருக்குது, படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லேயும் நான் லீனியர் கட்ஸ் இருக்குது, அண்ட் படத்துக்குள்ளேயும் ஒரு சீக்வன்ஸ்குள்ளேயும் நிறைய இன்டர் கட்ஸ்லாம் இருக்குது. இத்தனை கட்ஸ் இருக்கும்போது ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது இதை என்கேஜ் பண்ணுறதை தாண்டி நம்மளை வந்து இந்த கதையை யோசிக்க வைக்காம மற்ற எலமெண்ட்ஸை பார்க்க வைக்கிற மாதிரி அடுத்த ஜோனுக்குள்ளே போயிடுது. எப்பயுமே நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த கதைக்குள்ளே நம்ம எந்தளவுக்கு ஆர்வமாக போகிறோம் அப்படின்ற ஜோனுக்குள்ளே தான் ஒரு டேரக்டரோட ஒர்க் இருக்கும். அதை தாண்டி டெக்னிக்கலாக நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு காட்டுறேன் பார் அப்படின்னு வரும்போது அவங்க டெக்னிக்காலிட்டியை நோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களே தவிர கதைக்குள்ளே அவங்களால அந்த ஒரு ஜேர்னியில் அவங்களால இருக்க முடியலன்றது தான் இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி ஜி பிரகாஷ் அண்டு திவ்ய பாரதி இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ரொமான்ஸ், அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குற ரொம்ப அழகான ஒரு தருணம், முக்கியமாக அந்த ராசாவுடைய சாங், இது எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்டு ஜி பிரகாஷ்க்கும் திவ்ய பாரதிக்குமான அந்த லவ்வை இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபில் அவங்க வந்து ஜி பிரகாஷ்காக ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. பட் இன்னும் 2-3 சீனில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக சொல்லியிருந்தா ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த காதல் கண்டிப்பாக ஜெயிக்கணும்டா, இவங்க 2 பேருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றா அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு பயத்தோடையே பார்த்துருப்போம். அப்படி ஒரு பாயிண்ட்டையும் இவங்க பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கிற ஒரு ஃபீல் இருந்து. அண்டு இந்த படத்தில் 2-3 கேரக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஜி பிரகாஷோடைய ஃப்ரெண்டாக எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அவங்களால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாருமே எஃபர்ட் போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்தது. டுவர்ட்ஸ் எண்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து பணத்தை தாண்டி ஒரு மனுஷனாக நம்ம யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்குன்னு மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்தோடு தான் இந்த பாயிண்ட்டை வைக்கிறாங்க. பட் இந்த படத்தை முடிக்கும் போதே இந்த கதையோட எண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கான ஒரு பெரிய அளவில் ஒரு டெப்த் இருக்க ஒரு கதையாக எனக்கு ஃபீல் ஆகும்.
எனக்கு பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியனில் என்ன பிடிக்கும்னா அவங்களே ஒரு கதையை எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு படமும் ஒரு தனி கதையாக இருக்கும். அந்த தனி கதையிலேருந்து அடுத்தடுத்த கதைகளுக்குள் போகும்போது அதில் ஒரு கனெக்டும் இருக்கும், ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். இந்த கதையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். அதில் எனக்கு எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. பட் நம்ம வாலண்டரியாக ஒரு செகண்ட் ஹாஃப் எழுதணும், ஒரு செகண்ட் பார்ட்டை எழுதணும், அப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே எனக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. கனெக்டிங் ஃபேக்டர் அப்படின்றது பெரிய அளவில் மிஸ் ஆச்சு. அப்படி ஒரு பெரிய மிஸ்ஸிங் பாயிண்ட் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்லையும் ஒர்க் ஆகிறதுக்கான காரணங்கள், பாயிண்ட்ஸ் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்குது. அப்படி ஏகப்பட்டது அந்த படத்துலையும் வருன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரொம்ப சாமிங்கான, இந்த எல்லாருக்கிட்டையுமே காசு பறிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். அவரை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வர மாட்டேங்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வெறுப்பாக வராங்க, கோவப்படுறாங்க. பட் அந்த வில்லன் கேரக்டரோடைய டீமில் தானே இவர் இருக்கார். அதன் காரணமாக இவரும் எல்லா ஒரு கெட்ட விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்து மேலே இந்த வில்லனை எதிர்த்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறார். அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ஒரு பயங்கர சிரிப்பாக இருந்தது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு தூத்துக்குடியே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், அந்த ஆளை வந்து அவங்க ஏரியாவுக்குள்ளே போய் ஒருத்தன் அடிக்கிறான்னும் போது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து அவனால் வெளியில் வரதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான். இந்த ஒரு நாள் ராத்திரி நீ தாண்டிடுறா பாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு நாள் ராத்திரியும் உயிரோட தாண்டானா இல்லையான்னு பார்க்கலாம். அது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஹீரோ அவன் ரொம்ப ஜாலியாக போகிறான். போட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அது திருடுறான். திருடுறதை மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் பேக்கரிலாம் போனால் திருடுற மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பாப்பின்ஸ் திருடுறது, சாக்லேட் திருடுறது, அண்டு சரி இதை திருடிட்டுமே கூட இன்னொன்று இருக்குது, முறுக்கு பேக்கெட் இருக்குது, அதையும் திருடுறதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒன்று திருடிட்டு போயிடும். எதுக்கு அது திருடிட்டு வந்தேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, அங்கே இருந்தது, நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த ரேஞ்சில் இவங்க இதெல்லாம் திருட போனால் கூடவே ஒரு 3 பேரை திருடிட்டு வர்றாரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது சர்ப்ரைஸுன்ற பேர் என்னப்பா காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்படி நிறைய லாஜிக்கலை மீறின ஒரு படமாக இருந்தது. ஃபேண்டசி அப்படின்ற போதே நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் போடுவீங்க, எனக்கு அது புரியுது. பட் என்ன இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக ஒரு கதையாக பார்க்கும்போது அந்த ஃபேண்டசியை நீங்கள் கொண்டு வரீங்க தெரியுங்களா, அதில் ஒரு லாஜிக் இருக்கணும். அப்போ தான் அது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும், சர்ப்ரைஸ் பண்ணும், கொண்டாட வைக்கும், அந்த கதையோட நம்மளை கலக்க வைக்கும், அந்த ஜேர்னிக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். அதை இந்த படத்தில் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்குறேன். பட் ஜிவி மறுபடியும் அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய அளவில் எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல கதையை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் அது பெருசாக மிஸ் ஆகிடுது. அண்டு இந்த படத்துடைய டைரக்டர் கமல் அவரும் ஒரு பெரிய அளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னா டெக்னிக்கலாக இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஏதோ ஒரு சில காரணங்களால் நிறைய விஷயங்கள் அவருடைய அந்த ஸ்கிரிப்டில் கரெக்டாக உட்காரல. பட் கரெக்டாக உட்கார்ந்தாலும் ஆடியன்ஸ் கரெக்டாக டெலிவர் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே இருக்கிறதுனால இந்த படம் பெரிய அளவில் என்ன என்கேஜ் பண்ணல அப்படின்றது தான் நான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறேன். அண்ட் படத்தோட ஓப்பனிங்கில் அந்த ஒரு இறந்து போகிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அது ஒரு தனி பிளாட்டாக ஒன்று போயிட்டுருக்கு. அப்படி ஒரு கதை, அந்த பிளாட்டுக்குள்ளேயும் எனக்கு அந்த கதையை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக மாஸ்டரோடைய அந்த ஓப்பனிங் ஒன்று இருக்கும். எதனால் அந்த மாஸ்டர் ஜேடி அப்படின்ற கேரக்டர் நல்ல டீச்சராக மாறுறாரு, அங்கே ஒரு இறப்பு ஒன்று நடக்கும். அப்படி அதே மாதிரியான ஒரு கதையை இந்த கிங்ஸ்டனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் வச்சுருந்தாங்க. அதுவும் எனக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் கிங்ஸ்டன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயமா பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக விஷயம் நான் பிரவீன் கேஎஸ். பாய்.